ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக அட்வொகேட் ஷவுகத் அலி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சார், அமரன் திரைப்படம் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு சார். அதாவது அந்த திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தவறாக காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அது தவிர அவர்கள்லாம் மண்ணுரிமை போராளிகள், அவங்களை எப்படி நீங்கள் தீவிரவாதிகளாக சித்தரிப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜவாஹிருல்லா போன்றவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அமரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் ஜேஎன்கேல பண்ணார். ஐ திங்க் 2013 44th ராஷ்டிர ரைஃபிள் பெட்டாலியனில். அவர் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜ்புத்தானில் இருந்தார். தென் அவர் 2013-14 இருந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் தான். இது எப்படியோ ஏதோ வந்து பிஜேபி ஆட்சி காலத்தில் இது நடந்த மாதிரியும் இதை வந்து ஆன்டி முஸ்லீம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்கு. மேஜர் உயிர் இழந்த அந்த இன்சிடெண்ட் இருக்கு இல்லையா, இட் ஹேப்பன் 24th April 2014 காஜி பத்ரி என்ற ஊரில் அது நடந்தது. அவர் யாரை எதிர்த்து போராடினார்னா ஜெய்ஷே முகமது என்ற தீவிரவாத அமைப்பு. இது வந்து ULPA லிஸ்ட் ஐட்டம் நம்பர் 6 பேன் ஆன ஆர்கனைசேஷன். இதே ஆர்கனைசேஷனை 2001 பாகிஸ்தான் கூட பேன் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானே பேன் பண்ணியிருக்குன்னா ஜெய்ஷே முகமது, அப்போ அது எவ்வளோ டேஞ்சரஸ் ஒரு தீவிரவாத இயக்கம்னு நீங்களே வந்து அது கணிக்கலாம். அவங்களோட கார்டர்ஸ், டெரரிஸ்ட் கார்டர்ஸ் அந்த ஊரில் இருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. அதை அவர் எக்ஸம்ப்ளரி கரேஜ் காட்டினதுக்காக உயர் எழுந்தார். அதுக்கப்புறமா ஒரு அல்தாஃப் பாபா என்ற ஒரு டெரரிஸ்ட்டை ஹீ ஷாட் டெட். அதுக்காக அவருக்கு அசோக் சக்ரா கொடுத்தாங்க. ஹீ கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் எக்ஸம்ப்ளரி டியூட்டி ஃபார் ப்ரொடெக்டிங் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு தான் ஏசி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த ஜெய்ஷே முகமது டெரரிஸ்ட் வந்து மண் உரிமை போராளிகள் அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்தில் இது வந்து ஜஸ்டிஃபைபிள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ முதற்கொண்டு இதை சொல்கிறாங்கன்னா எப்படி சார் இதை பார்க்குறது? எஸ், எம்எல்ஏன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஜவாஹிருல்லா இல்லையா? அவர் சொல்கிறாரு. ஜவாஹிருல்லா வந்து இதுக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏர்லியர் வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூமெண்ட்ன்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு தமிழ்நாடு யூனிட் தலைவராக இருந்தார். அவர் போனதுக்கப்புறமா உங்களுக்கு 1988 அவர் 30 years முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு சிம்மில் இருந்து ஆட்டோமேட்டிக்கலாக வெளியே போயிட்டார் அவர். பட் அந்த சிமி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாகிஸ்தான் மூல செலவு செஞ்சு அவங்கள வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து சாக்கிப் நிச்சான்ற ஒரு சிமி ஆக்டிவிஸ்ட்டும், CIM பஷீர் கேரளாவில் ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் வந்து இங்கே வரைக்கும் சென்னை, மட்ராஸ் எல்லா இடத்துல வந்திருக்கிறாங்க. லால் சிங் மஞ்சித் சிங்ன்ற ஒரு டெரரிஸ்ட் கூப்பிட்டுட்டு லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் ஹேப்பன். ஜவாஹிருல்லா வந்து ஒரு ஆர்கனைசேஷன், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் போகிறாரு, சோஷியல் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறமா மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. ஜவாஹிருல்லா வந்து PRF நடத்தக்கூடிய, பிலால் பிலிப்ஸ் நடத்தக்கூடிய பிரெஸ்டன் இன்டர்நேஷ்னல் காலேஜ்ன்றது ஒரு காலேஜ் இருக்குது. அதில் டைரக்டராக இருந்தார். டாக்டர் பிலிப்ஸ் யாருன்னா 1993 பாம் பிளாஸ்ட், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பாம் பிளாஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து அன்இன்டாக்டட் கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னு இன்னி வரைக்கும் அவர் லிஸ்ட்டில் இருக்கிறத பிலால் பிலிப்ஸே ஒத்துட்ருக்காரு. அவருடைய இன்டர்வியூ இருக்குது பாருங்கள், வி கேன் see that. அந்த இன்டர்வியூவில் அவர் ஒத்துட்ருக்காரு. முஸ்லீம் மேட்டர்ஸ்ன்ற ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதில் நீங்கள் யூ கேன் see that. ஓகே. என்ன அவருடைய ரோலே வந்து போஸ்னியாவில் வந்து அப்போது வார் நடந்துட்டு இருந்தது. நேட்டோ வந்து ரஷ்யாவை தோக்கடிக்கணும்னு நேட்டோ போஸ்னியன்ஸ்க்கு ஆதரவாக வந்து களமிறங்கினாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜிஹாதிஸ் தேவைப்பட்டது. அப்போது டர்க்கி அவங்கள ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. டர்க்கி நேட்டோ கண்ட்ரி தான். மற்ற நாட்டில் இருந்து, சவுதி மற்ற வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாட்டில் இருந்து ஆளுங்களை சேர்த்து போஸ்னியாவை சண்டை போட வச்சாங்க.
அதே மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸை வந்து இவர் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காருன்னு இவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. அத்தனை பேரை நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படி. கன்வெர்ட் இன் தி சென்ஸ் கன்வெர்ட் வந்து கிறிஸ்டியானிட்டி ஒரு அதர் ரிலீஜன்லேருந்து இஸ்லாம் டு வேஜ் வார். இவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள வந்து போஸ்னியாவுக்கு அனுப்பியிருக்காங்க நேட்டோ படையில் அவங்கள. இது வந்து மைக்கேல் வாலர் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன், அவர் வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி செனட் கமிட்டியில் வந்து இவரை பற்றி எல்லாம் ஒரு ரோல் 2003 என்ன ரோலில் பிலால் பிலிப்ஸ் யூஸ் பண்ணார், அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஜிஹாதுக்காக எப்படி அவர் யூஸ் பண்ணாருன்றது ஜுடிஷியரி செனட் .gov.USA அப்படின்னு இருக்குது. அந்த இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் அதை பார்க்கலாம் யூஎஸ் ஜுடிஷியரியில். அப்புறமா ஜிஹாதி ஜோன்னு டாக்டர் பர்கர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, ஜிஹாதி ஜோ அமெரிக்கன்ஸ் ஹூ கோ டு வார் இன் த நேம் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு. அதில் கூட அவர் வந்து எப்படி பிலால் பிலிப்ஸ் 1992 அமெரிக்கன் முஸ்லீம் எக்ஸ் சர்வீஸ் மேன் எப்படி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி போஸ்னியாவுக்கு எப்படி அனுப்புனார் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அப்புறமா இந்தியாவுக்கு எதிராக லஷ்கர் தய்பா டெரரிஸ்ட் அலி தமிமின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அமெரிக்கன் கோர்ட்ஸ். வர்ஜீனியா ஜிஹாத் நெட்வொர்க்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார், லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அவரை வந்து மூல செலவு பண்ணது இந்த ஆள் தான். அது யுஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கமிட்டி ஆன் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அது ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது 2006 அது பப்ளிஷ் ஆச்சு. அதில் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்குன்னு அது இதில் நீங்கள் படிக்கலாம். ஓகே. அப்புறம் தைமூர் அப்துல் வஹாப் அல் அப்தலி அப்படின்னு ஸ்டாக்ஹோம் பாம்பிங் 2010 அவனுடைய எந்த மாஸ்கில் அவன் போனானோ பிரிட்டிஷ் மாஸ்க்கு ஒன்று போனான். அதில் வந்து பிலால் பிலிப் வந்து 2002 ஆப்கானிஸ்தான்லையும் ஈராக்லேயும் வந்து ஈராக்கில் மோஸ்ட்லி அங்கே வந்து சூசைட் பாம்பிங்ஸ் ரொம்ப நடந்தது. அந்த சூசைட்ஸ் பாம்பிங்ஸ் வந்து அதுக்கு ஆதரவாக வந்து ஒரு எடிக்ட் கொடுத்தார் அவர், இது செய்கிறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து அப்துல் வஹாப் அப்தலி அது கேட்டிருக்காரு, அவர் இதில் இன்ஸ்பயர் ஆகினார்னு சொன்னார். இங்கே ஒன்று ஹம்சஃபர் அப்படின்னு கேரளாவில் ஒரு யங்ஸ்டர் வந்து ISIS ஆப்கானிஸ்தானுக்கு போனார் ஜாயின் பண்ணுறதுக்கு. அவரும் சொன்னது தான், பிலால் பிலிப்ஸும் ஜாக்கிர் நாயக்கோட வீடியோ நான் கேட்டேன், அதனால தான் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அப்புறமா அவரை எக்ஸ்ட்ராடேட் பண்ணாங்க இந்தியாவுக்கு. இதே மாதிரி இந்த தாஜ்மஹல் மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த டோம்ஸ் மாசுலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இஸ்லாமில் வந்து ஏற்றுக்கப்படாது, அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தௌஹீத், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 219 அந்த புக் கூட நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் தேர் பேஜ் நம்பர் 209. அட் த சேம் டைம் ஜாக்கிர் நாயக்கோட வந்து அவரோட எல்லா பீஸ் டிவியில் ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, யாரெல்லாம் நாங்கள் பேசுவாங்கன்னு. அதில் இவர் ரெகுலர் பீஸ் டிவி ஜாக்கிர் நாயக்கோட ரொம்ப ரெகுலர் கனெக்ஷன்ஸ் இருந்தது. பேன் ஆனதுக்கப்புறமா அவர் 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜாக்கிர் நாயக் பேன் ஆனதுக்கப்புறமா ஒரு இது கொடுத்தாரு, அவர் நடத்தின இஸ்லாமிக் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் அதில் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கிர் நாயக்கே சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஆர்கனைசேஷன் இந்த காலேஜ் அதான் கேட்குறேன், இந்த பிலால் பிலிப்புக்கும் நீங்கள் சொல்கிற ஜவாஹிர்லாவுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை, அந்த பிரெஸ்டன் இன்டர்நேஷ்னல் காலேஜோட டைரக்டரே ஜவாஹிர்லா தானே. அது உருவாக்குனது வந்து பிரெயின் சைல்டு பிலால் பிலிப்ஸ் ஹுசைனி, அப்புறமா வந்து அவங்கன்னா அதுக்கு டைரக்டர் நீங்கள் தானே இருந்திருக்கீங்க. ஓகே. சரி, இவர் இந்த காலேஜில் எல்லாம் யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். ஆசிம் அல் ஹக்கீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்து யாரும் இருக்கக்கூடாது, முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து மைக்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கவர்மெண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவரை இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அவர் இந்தியாவில் வந்து பேசியிருக்காரு ஓகே, இவர் பேசியிருக்காரு. ஆசிம் ஹக்கீம் வந்து பேசியிருக்காரு. இது நான் 2000 some years ago ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இதெல்லாமே எழுதியிருந்தேன், இவர் இந்த மாதிரிலாம் வந்து பேசினார் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து 15 அவரை வந்து பேன் பண்ணிட்டாங்க, 14-15 அவரோட ஒரு வீடியோ கூட இருக்குது, சிரியாவில் வந்து ஜிஹாத் செய்யணும், சிரியாவில் வந்து ஜிஹாத் செய்கிறதுக்காக வந்து இங்கேருந்து எல்லாமே மைக்ரேட் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்புறமா அவர் ஸ்பெசிஃபிக்லி வந்து முஸ்லிம்ஸ் ஷுட் ஹாவ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் ஹேட்ரட் எனிமிட்டி டுவார்ட்ஸ் த ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெட்டு ஆசிம் ஹக்கீம் நெட்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதுலேயே அவர் சொல்லியிருப்பார்.
2A பாருங்கள், அதில் இருக்குது asimhakim.net, அதுலேயே இருக்குது பாருங்கள், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே ரைட். அதே மாதிரி ஹுசைன் அப்படின்னு அவரும் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ், அவரும் இங்கே வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 9/11 பற்றி சொல்லும்போது அநியாயமான ஒரு தாக்குதல்னு சொல்ல முடியாது, அது வந்து முஸ்லீம்கள் செய்தார்கள்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்-காய்தா இன் ஈராக் பற்றி பேசும்போது அல்-காய்தா இன் ஈராக் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். ஓகே இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா ஹுசைனி, ஜாக்கிர் நாயக், அப்புறமா பிலால் பிலிப்ஸ், இவங்க 3 பேரும் இஸ்லாமிக் எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் அகாடமி லண்டனில் மெம்பர்ஸ். ஓகே ஏன்னா இதில் வந்து அவருடைய இவங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணிட்டா ISISல போய் ஜாயின் பண்ணிட்டான். அது கூட உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ஓகே நியூயார்க் ஃபார்மலி UK பேஸ்ட் IRA அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் ஒரு பையன் அது ஜாயின் பண்ணிவிட்டு டியர்மோர் 5 அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று இருந்தது. அவங்கெல்லாம் இவரோட அந்த IERA இருக்கு இல்லையா, இஸ்லாமிக் எஜுகேஷன் ரிசர்ச் அசோசியேஷன், அதில் இருந்து தே ஜாயின்ட் கேட்ஸ்டோன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க அது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது லீடிங் ஆர்கனைசேஷன் கேட்ஸ்டோன் இன்ஸ்டிடியூட். அவங்க கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து இந்த IERA-லேருந்து இவங்க நடத்தக்கூடிய IERA-லேருந்து எத்தனை பேர் வந்து ISIS ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு காலேஜ் சென்னையில் நடக்குது, பாரதிதாசன் ரோட்டில் தேனாப்பேட்டை, அது அங்கே அந்த காலேஜ் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி காலேஜ் இந்த காலேஜுக்கு தான் இவர் இருந்தார். ஹி வாஸ் அ டைரக்டர் ஆஃப் திஸ் பிரெஸ்டன் இஸ்லாமிக் இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு வாஸ் அ டைரக்டர். அதில் கூட நீங்கள் இப்போ கூட அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இம்மீடியட்டாக இப்போ கூட ஆன்லைனில் போட்டிங்கன்னா பிரெஸ்டன் இன்டர்நேஷ்னல் காலேஜ்னா அது டாக்டர் ஜவாஹர்லாவோட ஃபோட்டோ இது இங்கே இருக்குது பாருங்கள், அவர் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அது ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். அது ஏதோ செமினார்ன்றாங்க, அது செமினார் எப்போ நடந்தது, எது நடந்தது, டேட் எதுவுமே கிடையாது என்ன அது, பட் இட் இஸ் தேர். நோ வேற ஒரு ஆர்கனைசேஷனை பார்ப்போம், அது பேர் வஹாதத் இஸ்லாமி. ஓகே வஹாதத் இஸ்லாமி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்ஜங்க்ட் ஆஃப் சிமி தான். அது சிமி பேன் ஆனதுக்கு அப்புறமா வந்தது, அதில் எல்லாமே எக்ஸிமி மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. சரி, இந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ஆர்கனைசேஷனோட வியூ பாயிண்ட் என்ன இருக்குன்னா, இஸ்லாத்தை வந்து மேலோங்க வேண்டும், சாவரினிட்டின்னா இறையாண்மை வந்து இறைவனுக்கு தான் சொந்தம். இங்கே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இறையாண்மை மக்கள்கிட்ட இருக்குது. இந்தியாவில் வந்து எமிராத் ஷூரா ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு. இது வந்து ஆர்ம் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. ஸோ அவங்களோட வியூவே வந்து இது கிளியராக இருக்குது. இந்த வியூவை நீங்களே பார்க்கலாம் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு. அவங்க வியூ பாயிண்ட்ஸ் என்னன்னு அவங்க கிளியராக போட்டிருக்காங்க. சரி, 2012 வந்து சிமி பேன் ஆனதுக்கு அப்புறமா வந்து 2012 வந்து ஒரு ட்ரிபுனல், ஏன்னா பேன் பண்ணால் ட்ரிபுனல் அது வந்து சரி பண்ணணும். அந்த ஷாலி கமிஷனில் வந்து அவங்களும் அதான் சொல்கிறாங்க, இது வந்து சிமி வந்து பேன் ஆனதுக்கு அப்புறமா கூட தே ஆர் ஃபங்க்ஷனிங், அவங்க வந்து மற்ற அமைப்புகள் மூலம் இங்கே வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க, ட்ரிபுனல் சொல்லியிருக்காங்க. தென் லேட்டர் ஆன் அந்த ட்ரிபுனல் ஆர்டர் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். லேட்டர் ஆன் 2019 வந்து இந்த ட்ரிபுனல் இன்னும் அந்த ட்ரிபுனல் எக்ஸ்டென்ஷனுக்காக வருது. அந்த எக்ஸ்டென்ஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நோடல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு FIR இருக்குது 432 of 2014 ரெஜிஸ்டர்ட் அண்டர் 120 153 AB. அப்துல் ரஹ்மான் என்ற உமரி அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அவர் முன்னாள் சிம் தலைவர், அவர் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாரு வஹாதத் இஸ்லாமின்னு. அவர் வந்து இந்த மீட்டிங்லாம் போடுறாரு. அதில் வந்து காஜா மொய்தீன், அது வந்து ISI லேட்டர் ஆன் காஜா மொய்தீன் ISISக்கு போய் ஜாயின் பண்ணிடுறாரு, இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. காஜா மொய்தீன் கூட அவரோட இருந்தார். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது மல்டிபிள் பர்சன்ஸ் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அவங்க வந்து வஹாதத் இஸ்லாமி அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நோடல் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, சிமி அண்ட் இஸ் activists continue to indulge in unlawful activities in a clandestine manner. Simi cadres activists regrouping themselves in the state of Tamil Nadu on the banner of Wahdat Islami to expand their militant outreach among Muslim youth under the guise of spreading Islamic ideology. ட்ரிபுனல் கூட என்ன சொன்னது, 2வது ஜூலை 2009 ட்ரிபுனல் என்ன சொல்கிறாங்க, சிமி வந்து மற்ற இந்த வஹாதத் இஸ்லாமி மாதிரியே ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷன் வச்சு இன்றைக்கி கூட அவங்க ஆக்டிவ் இருக்கிறாங்க, அதனால் பேனை வந்து நீடிச்சிட்டாங்க.
From the evidence adduced before this tribunal and the materials placed on record, it is evident that the activities SIMI are continuing. Some of the members, activists of SIMI are working under the umbrella of frontal organizations, Ada Wahadat Islami, and are having links with number of terrorist organizations, Al-Qaeda, Lashkar, Jaish, ISIS, IM. It is also evident that they are continuing to receive funds within India. இதெல்லாம் வந்து ட்ரிபுனலே சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ இந்த ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷ்னல் லிங்க் இருக்குன்னு சொல்லி ட்ரிபுனலில் சொல்லியிருக்கிறாங்க. அதே இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ட்ரிபுனல் சொன்னது மாதிரியே ஒரு எஃப்ஐஆர் இவங்க மேலே பதிவு பண்ணுறாங்க என்ஐஏ. அந்த எஃப்ஐஆர் உங்களுக்கு, the government has received credible information that pro-ISIS Al-Qaeda organization variously named Wahadat Islami is resorting to violent jihad. Hussein Ali Yunus Marikayar is closely associated with ISI. Information also includes that Wahadat Islami அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்களை வந்து conspiracy to destabilize the democratic polity of India இந்த FIR இருக்கு. அப்படின்னு இருக்கு. இது வந்து NIA-யோட FIR. ஸோ இந்த மாதிரி அப்புறமா என்ஐஏ இவங்களை வந்து ரெய்ட் கூட பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெய்டு அந்த இதெல்லாம் இருக்குது, அவங்க கண்டித்து கூட இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தொடர்ந்து அச்சுறுத்தும் என்ஐஏன் ரெய்டுகள் அப்படின்னு அது கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்கலாம். தென் அந்த அறிக்கை விட்டது யார்? வஹாதத் இஸ்லாமி தான். ஓகே, அவங்களே அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் அவ்வளோ பாருங்கள், வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை சோதனை என்ற பேரில் வஹாதத் இஸ்லாமி தமிழில் எல்லாத்துலேயும் இருக்குது. 19/11 எஃப்ஐஆர் வந்து உங்களுக்கு டேட்டட் 8/7/2009, ஆர்டர் 8/7/2009. இவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் இந்த ஆர்கனைசேஷன் வந்து 20/10/2022 ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து இது இந்த பேக்ரவுண்டை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நோபடி இதில் போகிறது யார்? ஜவாஹிருல்லா. அது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் சான்ஸாக கூட நான் போனேன், அது பார்த்தா அங்கே இருந்தது கூட அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்தா, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போகலாமா? இந்த கொஸ்டின் நான் ரேஸ் பண்ணி. இந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க? இதில் வந்து அவங்க வஹாதத் இஸ்லாமியோட மீடியாவிலேயே இருக்குது இதெல்லாம். ஓகே, அவங்களே போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களே போட்டிருக்காங்க. there's no doubt about it. என்ன இது நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் எழுதியிருந்தேன். ஓத் ஆஃப் ஆஸ் எம்எல்ஏ ஒரு ஓத்து ஒன்று கொடுத்துருக்குறாரு. வாட் இஸ் த யூஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போனால் அப்படின்னு. அட் த சேம் டைம் இவர் என்ன பேசியிருக்காருன்றது வில் ஜஸ்ட் கோ ஃபார் இட். என்ன சொல்லியிருக்கிறாரு, லைக் அவருடைய பதிவுகளில், ட்வீட்ஸில். ஆமாம், ட்வீட்ஸில் அவர் வந்து கான்ட்ரவர்ஷியலாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்ப்போம் நம்ம. மண் உரிமைக்கும் தன் உரிமைக்கும் ஜனநாயக வழியில் போராடியவர்கள் பலர் சீருடைகளில் ஒளிந்துள்ள வன்ம மிருகங்களால் வேட்டையாடப்பட்டனர். பல்லாயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்டனர். சார், மண் உரிமைக்கும் தன் உரிமைக்கும் ஹுரியத் அண்ட் மற்ற தீவிரவாத அமைப்புகள், ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் லைக் பாகிஸ்தான், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அன்ஃபினிஷ்ட் அஜெண்டா, பிரிவினையின் முடிக்கப்படாத நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எதர் பாகிஸ்தானுக்கு இது பாகிஸ்தானும் டெரரிஸ்ட் குரூப்ஸ், ப்ரோ பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப்ஸ் லைக் ஜெயஷ், லஷ்கர்லாம் அதான் சொல்கிறாங்க. இங்கே தனியாக நீங்கள் இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு வாங்க. ஹுரியத் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிபி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அவங்க வந்து இதை எப்போவுமே இது லேண்ட் ரைட்ஸோ இல்லை செல்ஃப் டிட்டர்மினேஷனோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. பிகாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிற இந்தியா பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறதுனால தே கேனாட் கோ அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. தன்னுரிமைன்னு சொல்கிறது, மண்ணுரிமைன்னு சொல்கிறது என்னென்னா பிரிவினைவாதத்துக்கு வேற ஒரு பேர். ஏன்னா பிரிவினைவாதம், நாங்கள் இந்தியாவிலேருந்து அவங்க பிரியறதுக்கு நாங்கள் எங்களோட ஐடியாலஜி இதுதான் சொன்னால் அது வந்து பேனில் வந்துடும், எல்லாமே யூஏபியிலையும் பிஎன்எஸில் வந்துடும். அதனால் அதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு யூஃபெமிசம் தான் மண் உரிமை, தன் உரிமை அப்படின்னு. இது கிளியர் செசஷன் தான். தன் உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் வந்து ஹுரியத் கான்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஹுரியத் கான்ஃபரன்ஸ் வந்து எந்த காலத்துலேயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அண்டராக இருந்தது இல்லை. they are not accepting the constitution of India. ஸோ இது இவர் சொல்கிறது வந்து சப்போர்ட், இவர் வந்து மண்ணுரிமைக்கும் தன்னுரிமைக்கும்னு இவர் பேசுகிறது, இவர் வந்து எக்ஸாக்ட்லி செசஷனிஸ்ட் குரூப்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் சொல்கிறாங்க. இல்லைன்னா மண்ணுரிமைக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டும். என்ன இன்னொன்று சொல்கிறாங்க,
சீருடையில் ஆமா ஆமா சீருடையில் வன்ம மிருகங்கள் வேட்டையாடப்பட்டனர். யாரு வேட்டையாடப்பட்டனர்? நம்ம வேட்டையாடினது யார? டெரரிஸ்ட்டை தான் பண்ணியிருக்கோம். இல்லை எதுனா இல்லை ஹுரியத் கான்ஃபரன்ஸையும் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரும் நம்மளை அந்த மாதிரி ஒரு பண்ணதில்லை. ஹுரியத்துன்னா வந்து அதில் அதான் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பிரிஞ்சு இந்தியாவிலேருந்து பிரிந்து போய் தன்னுரிமை கோர்ற ஒரு அமைப்பு இருக்குது ஹுரியத் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லி. ஹுரியத்துனா ஃப்ரீடம்னு அர்த்தம், ஃப்ரீடம் கான்ஃபரன்ஸ். அவங்க ஒரு நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க வந்து பிரிவினவாதத்தை வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறோம், இல்லை பாகிஸ்தானுக்கும் நாங்கள் போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஹுரியத் கான்ஃபரன்ஸ். ஹுரியத் கான்ஃபரன்ஸ் வந்து மண்ணுரிமைக்கும் தன்னுரிமைக்கு அவங்க வந்து சண்டை போடுறாங்கன்னா அப்போ நீங்கள் செசஷனை பிரிவினைவாதத்தை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆங்கிள் எடுத்தாலும். ஆனால் இந்த மண்ணுரிமையும் தன்னுரிமையை வந்து கேட்குறது வந்து அதனால் அதை வந்து வயலண்ட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? பாகிஸ்தான் பேஸ் குரூப்ஸ், ப்ரோ பாகிஸ்தான் லஷ்கர் இருக்கட்டும், ஜெய்ஷே முகமது இருக்கட்டும், அண்ட் ஜேகேஎல்எஃப் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தானில் இல்லைன்னு. அந்த குரூப்ஸ் தான் இந்த வயலண்ட். ஜேகேஎல்எஃப்லாம் பேன் ஆயிடுச்சு. ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான் பேன். ஹர்கத்துல் அன்சார் தியோபந்தி பேஸ்டு, பாகிஸ்தான் தியோபந்தி பேஸ்ட் ஹர்கத், அது பேன். ஜெய்ஷும் அதே தான், பாகிஸ்தான் இந்த தியோபந்தி தான், அதுவும் பேண்ட் இந்தியாவில். ஸோ வி டோன்ட் ஹவ் ஜமாத் இஸ்லாமியோ இல்லை தியோபந்தி பாகிஸ்தான் தியோபந்தி குரூப்ஸோ ஃபுர்கானோ எந்த ஒரு குரூப்போ இல்லை வந்து ஈவன் பாஸ்பான் ஹேல் ஹதீஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம் வஹாபி குரூப் இருக்குது, லஷ்கரோ, அங்கே யாருமே வந்து நாங்கள் வந்து இந்தியாவோட இருப்போம்னு சொல்லவே இல்லை. இந்தியாவை எதிர்த்து தான் இது வரைக்கும் டெரரிசம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து அவங்கள நம்ம எலிமினேட் பண்ணால் இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன், காயின் ஆப்ரேஷனில் அது எப்படி வந்து எலிமினேட் பண்ணுறவங்க இந்தியன் ஆர்மி எப்படி வந்து ஒளிந்துள்ள வன்ம மிருகங்கள் அவங்கள வேட்டையாடினாங்க. அது என்ன அவர்கிட்ட வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. டு சே இன்னசென்ட் மண்ணுரிமையும் தன்னுரிமை கேட்குறவங்க வந்து எதர் காஷ்மீரி பேஸ்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸாக இருக்கணும், இல்லைனா பாகிஸ்தான் சப்போர்ட்டட் டெரரிஸ்ட் குரூப்பாக இருக்கணும். இதில் எந்த ஒரு தேர்ட் கேட்டகரி இருக்கா எனக்கு தெரியல. அவங்கள வந்து என்கவுண்டரில் சுட்டுக் கொள்றது வந்து ஆர்மியுமே ஒரு மாதிரி எஸ் இந்தியன் ஆர்மியை வந்து அவங்க வந்து ரொம்ப கேவல டிஸ்அஃபெக்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்அஃபெக்ஷன் இந்தியன் ஆர்மிக்கு எதிராக வந்து ஒரு இது ஒரு டார்கெட் ஆஃப் அட்டாக். இப்போ வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மியை நீங்கள் எங்கே வேணாலும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஐஎஸ்ஐஎஸ் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்ம போன ஒரு இதில் பார்த்தோம். அந்த பாம் பிளாஸ்ட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஜமேஷா முபின் சொன்னதான். அந்த ஐடியாலஜி உள்ளவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி எல்லா இந்தியன் ஆர்மி மேனை வந்து அவங்க வந்து இவர் டார்கெட் ஆஃப் அட்டாக் அப்படின்னு கூட பார்ப்பாங்க இல்லையா? இல்லை வந்து அந்த ஐடியாலஜி இல்லாதவங்களை கூட சரி இந்த இந்தியன் ஆர்மி சீருடையில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்ம டார்கெட் பண்ணலான்னு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் முடிவெடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷன் அது ஒரு என்ன விளைவுகள் ஆகும்? இதில் ஆல்ரெடி கஸ்வத்துல் ஹிந்துன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணியாச்சு பாகிஸ்தான் பேஸ் குரூப்ஸ். அதில் வந்து கஸ்வத் ஹிந்தில் பாகிஸ்தானி தியோபந்தி குரூப் இருக்குது, பாகிஸ்தான் பரேல்வி குரூப் இருக்குது, எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அந்த பாஸ்பான் அஹ்ல் ஹதீஸ் குரூப்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு இந்தியன் பரேல்வி கூட அதை பற்றி பேசினாரு, நம்ம போன வாட்டி சொன்னேன். கஸ்வத்துல் ஹிந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு செக்ட் பொறுத்து மட்டும் இல்லையே, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். எல்லாமே இந்த கஸ்வத்துல் ஹிந்த் கான்செப்டில் எல்லாமே வந்திருக்கிறாங்க இல்லையா? அவரை வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒரு பெருசாக தாக்கி இருக்கிறாரு இந்த அந்த வேர்ட் யூஸ் பண்ணி. ப்ளஸ் வந்து செசஷனை ஆதரிச்சிருக்காரு. செசஷனும் ஆதரிச்சதுனால இது வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. இது வந்து செக்ஷன் 13 மேபி லீகல் எக்ஸ்பெக்ட்ஸ் செக்ஷன் 13 கூட அவரை வந்து புக் பண்ணலாம். செக்ஷன் 152 என்டேஞ்சரிங் சாவரினிட்டி, இந்த இந்தியாவின் இறையாண்மைக்கே வந்து எதிர்த்து இருக்கிறார் அவர். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கு பண்ணலாம். அப்புறமா வந்து ப்ரெஜுடிஷியல் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்மனி, நல்ல சமூக நல்ல உறவை வந்து மேம்படுத்தாமல் அதுக்கு பாதகமாக செஞ்ச ஒரு செயல் தான் இது. அதுக்கு கூட செக்ஷன்ஸ் அவர் மேலே போடப்படலாம். இப்போது நீங்கள் ஒரே ஒரு ஆளை எடுத்து, அதாவது உதாரணத்துக்கு ஜவாஹிர்லா யார் என்று நீங்கள் சொன்னீங்க, இதே மாதிரி பல பேர் போராடிட்டு இருக்காங்களா சார்? எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு பின்புலம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? போராடுறாங்கன்னா ஏன்னா இந்த அமைப்பு இந்த தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு எதிராக எஸ் இருக்கலாம். அப்புறமா அவர் சொல்றாரு, தமிழ்நாடு எவ்வாறு மாநில உரிமைக்காக போராடுகிறதோ அது போல தான் காஷ்மீர் மக்கள்
தங்கள் மண்ணின் உரிமைக்காக போராடுகிறார்கள். என்ன உரிமை அதுதான் தெரியல. ஹுரியத்தா இருக்கட்டும், டெரரிஸ்ட் குரூப்ஸாக இருக்கும், அவங்க வந்து மாநில உரிமைக்காக போராடுறாங்களா? இல்லை, இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் செய்த மாநில உரிமைக்காக போராடுறது ஈக்குவல்னு சொல்கிறாரு. அது எப்படி ஆகும்? ஒன்று அவங்க பண்ணுற செசஷன் பிரிவினைவாதத்துக்கு வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக இருக்கிறாரு. இன்னொன்று தமிழ்நாடு மக்களை வந்து கேவலப்படுத்தியிருக்காரு. அப்போ நம்ம வந்து பிரிவினைவாதத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது மெயின்டெனன்ஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி தமிழ்நாட்டு மக்களே வந்து நீங்களும் ஸ்டேட் ரைட்ஸ் பேசினாலும் நீங்கள் செசஷனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. செசஷனிஸ்ட்டும் ஸ்டேட் ரைட்ஸ் பேசினவங்க ரெண்டு பேரும் ஒன்றா? பிரிவினைவாதமும் மாநில உரிமைக்காக போராடுறவங்க ஒன்று தானா? மொழிப்போர் தியாகிகள் வந்து அவரும் இப்படின்னா மொழிப்போர் தியாகிகளும் எங்களுடைய மண் உரிமை போராளிகள் இருக்காங்க இல்லையா, அது ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி தான். அதை நம்ம ஒத்துப்போமா? இஸ் இட் நாட் அ பிக் இன்சல்ட் இல்லையா? இது தமிழ் மக்களுக்கே ஒரு பெரிய இன்சல்ட் தான். அவங்க என்ன தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா அங்கே எதற்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக நீங்கள் சித்தரிக்கிறீங்க? நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையுமே தீவிரவாதி என்றால் இஸ்லாமியராக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க சார். சினிமா என்ற செயற்கை இருளை வீசி அவர்களின் உரிமை போராட்டத்தை திரிப்பதும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை மறைப்பதும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து பிரிவினைவாதம் வந்து இது வந்து பரவலாக்குறது வந்து அது பண்ண முடியுமா? இல்லை சினிமாவுக்கு ஒரு ரோல் இல்லை, மூவிஸ் படத்தை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா சினிமாவுக்கு, துறைக்கு நீங்களே சொல்கிறீங்க. ஆர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன காட்டுவாங்க? ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை காட்டுவாங்க. இது வந்து ஒரு அசோக் சக்ரா வின் பண்ண ஒரு அமரரை பற்றி தான் ஒரு படம். அதில் என்ன காட்டுவாங்க? அவர் என்ன செஞ்சார், என்னென்ன நடந்தது, அதுதானே காட்டுவாங்க. அதில் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னா அதில் வந்து வேற ஒரு முஸ்லீம் ஆஃபீஸர் கூட அதில் இருக்கார் இல்லையா, அவரையும் இவங்க கொல்ற மாதிரி இருக்குது, அவங்க காப்பாற்றுற மாதிரிலாம் இருக்குது. இது எங்கே வந்து முஸ்லீம் ஹிந்து அப்படின்னு டிகாட்டமே வருது? எங்கே அந்த மாதிரி டிகாட்டமே வராத ஏன்னா. அப்புறமா ராஷ்ட்ர ரைஃபிள்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்குது, அவங்க ஓன் ஆர்மி, அவங்களோட ஓன் போலீஸ் ஃபோர்ஸு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இருக்குது, அதெல்லாம் முஸ்லீம்ஸ் தான். ஏன்னா என்னி ஆப்ரேஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு தான் பின்புலமாக இருந்து தான் அவங்க போவாங்க. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் என்ன ஹிந்துவா? அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஹிந்துவா? அப்போ அவங்களாம் வந்து இதில் வந்து ஈடுபடுறாங்கன்னா அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய டீம் இருக்குல்ல, அவங்களாம் யார்? இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போராடுறாங்கல்ல சார், எந்த படம் வந்தாலுமே அதை எதிர்க்கிறோம், இது வந்து அவங்க அப்படி காட்டிட்டீங்க, இவங்களை இப்படி காட்டிட்டீங்க அப்படின்ட்டு, இவர்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? வாட் மெசேஜ் வாண்ட் டு கன்வே இவங்களுக்கு? சார், அவர்களை பயங்கரவாதிகளாக தொடர்ந்து மக்கள் மனதில் விதிப்பதும் அறிவு நாணயமற்ற அயோக்கியத்தனமான செயலாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களைன்னா யார்? அதில் வந்து முழுக்க நீங்கள் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, அந்த அல்தாஃப் பாவா அவங்கள பற்றி தானே, அந்த என்கவுண்டர் பற்றி தான் இருக்குது. அப்போ அவங்கள பற்றி என்கவுண்டர் அவங்க எப்படிப்பட்டவங்கன்ற அவங்கள மைண்ட் செட் காட்டக்கூடாதா? ஜெய்ஷ் இ முகமது எந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு காட்டவே கூடாதா? நீங்கள் வேணால் அது ரிப்ளை போடுங்க, இது வந்து இஸ்லாமிக் இது கிடையாது, இது வந்து டிஸ்டார்ஷன் ஆஃப் இஸ்லாமிக் அப்படின்னு நீங்கள் காஷ்மீரில் போய் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் அது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பண்ணலை. என்னன்ட்டு அது வந்து நீங்கள் ஜெய்ஷ் இ முகமதுலாம் வந்து இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் கிடையாது, அவங்களோட போராட்டம் இஸ்லாமிக் கிடையாது, லஷ்கர் இ தய்பாவோட ஐடியாலஜி இஸ்லாமிக் கிடையாதுன்னு நீங்கள் போய் சொல்லுங்கள். அது நீங்கள் செய்யலைல்ல. ஏன்னா இந்த ஃபில்ம் வந்து டோட்டலி ஜெய்ஷ் பயங்கரவாதிகளுக்கு அது அகேன்ஸ்டாக இவர் என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் அந்த படத்தில் இருக்குது. வேற என்ன காட்ட சொல்கிறாங்க? அதில் தடை செய்யப்பட்ட, அது ஜெய்ஷ் வந்து தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் தானே, அவங்க எப்படி சுதந்திர போராட்ட வீரர்களாக வந்து காட்ட முடியும்? எந்த ஃபில்ம் அந்த மாதிரி காட்டும்? அப்புறம் அவர் சொல்கிறாரு, இன்ட்ரெஸ்டிங், இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சங் பரிவாரும் மாறமும் அவர்களின் அரசியல் பிரிவான பாஜகவும் பாராட்டுகின்ற எதுவும் தமிழர்களுக்கு நன்மையானதல்ல. சமூக நீதிக்கு எதிரானது என்ற எளிய நிலைப்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் வளர வேண்டும். இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்கிறது காங்கிரஸ் கூட சொல்கிறார் போல இருக்க. ஏன்னா அவங்க
டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு நியூஸில் வந்தது. இப்போ வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கார், மற்ற அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவங்க வந்து தேசபக்தியின் காரணமாக இந்த படத்தை பாராட்டினாங்க. இது வந்து இவர் சொன்னது வந்து நேராக அவங்களுடைய தேசபக்தியை தான் அட்டாக் பண்ணுது, நேரடி தாக்குதல். அப்போது ஜவஹர்லாவை வந்து இந்த கூட்டணியை இந்து கூட்டணியிலேருந்து இவரை வந்து விலகி வீட்டுக்கு அனுப்பணும். அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த எளிய நிலைப்பாட்டிற்கு தமிழ்நாடு அரசு வர வேண்டுமா? அப்போனா இது வரைக்கும் வரலை. ஏன் வரலைன்னா அவங்க இவர் மாதிரி அவங்களும் திங்க் பண்ணணும், பாகிஸ்தான் தான் கரெக்டு, காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணணும்னு இவர் சொல்கிறாரு. அப்புறமா முஸ்லீம்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை கொண்ட இப்படத்தை பல தலைவர்களும் அதன் நுண்ணரசியல் அறியாமல் இப்படத்தை பாராட்டி இருப்பது வேதனைக்குரியது. இதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். இப்போ அவர் யாரை சொல்கிறாருங்க? கொஸ்டினிங் இவர் சொல்கிறது வந்து டிஎம்கே பிரசிடென்ட் இருக்கார் பாருங்க, அவர் வந்து அவர் பார்ட்டியை வந்து இது வரைக்கும் தோல்வி அடைய வச்சதே கிடையாது எலெக்ஷனில் அவர் வந்ததுக்கப்புறமா. இது என்ன காட்டுதுன்னா, இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். இது சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது. இதில் வந்து இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அப்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து அதை பற்றி நுண்ணறிவு இல்லை, நீங்கள் அது நுண்ணறிவு இல்லாமல் பாராட்டிட்டீங்க அப்படின்னு அவங்களுடைய நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர், நம்மளுடைய கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சீஃப் மினிஸ்டரே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி. அது இப்போ வேறு ஒரு ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்டிங் என்ன இருக்குன்னா, இது வந்து இவர் எம்எல்ஏவாக இருந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை பற்றி என்ன சொல்லுது, எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதோ சொல்லுதா? அதில் வந்து செக்ஷன் 191D என்ன சொல்லியிருக்குன்னா, அது லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அது கிராக் பண்ணணும், வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரஜை இல்லாமல் இருந்தால், இல்லைன்னா வேற ஒரு நாட்டோட இது சிட்டிசன்ஷிப் பிரஜாவாக மாறிட்டா, அதெல்லாம் ஆர் அண்டர் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் அலிஜியன்ஸ் ஆர் அடியரன்ஸ் டு அ ஃபாரின் ஸ்டேட் அப்படின்றாங்க. அதுக்கு வெளிநாட்டுக்கு விசுவாசம் அல்லது பின்பற்றுதல் அப்படின்னு இருக்குது. இது வந்து வெளிநாட்டு பாகிஸ்தானோட பின்பற்றல், அவனோட ஐடியாலஜி வந்து இதை வந்து பின்பற்ற மாதிரியா அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும். அப்புறமா நான் 192 படி கவர்னர் தான் டிசைட் பண்ண முடியும் வெதர் இந்த ஆக்டிவிட்டீஸ் இவர் வந்து மண் உரிமை அப்படிலாம் பேசுனது வந்து வெதர் வந்து இது பிரிங்ஸ் அபவுட் டிஸ்குவாலிஃபிகேஷனாக இல்லையான்னு. அட் த சேம் டைம் 191D வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் வந்து கன்விக்ஷன் ஆனால் தான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், அதர்வைஸ் தெர் இஸ் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. படம் வெளியானதுக்கு பிறகாக ஜவஹர்லால் அவர்கள் போய் உதயநிதியை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காரு. அதற்கு பிறகு இது மாதிரி ஒரு ட்வீட் பண்ணுறாரு, இது வெளியிட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. இது நேரடியாக அவர் உதயநிதியே போய் சொல்லியிருக்கலாம்ல? இல்லை, உதயநிதிக்கிட்ட சொன்னால் அது வந்து ஒரு இதாக ஆகாது இல்லையா, அவங்க மக்கள் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அது ரீச் ஆகாது. அப்புறமா வந்து அவர் என்ன இன்டென்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் ட்வீட் பண்ணி ஒரு பெரிய இயக்கம் மேபி இந்த மாதிரி நம்ம வந்து சொன்னால் வந்து இட் மே அஃபெக்ட் த பிஜேபி அப்படின்னு கூட நினைக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நச்சு கருத்துக்கு வந்து பாராட்டினது வந்து வேதனைக்குரியது அப்படின்னு. இது என்ன நச்சு கருத்து இருக்குது அதில்? ஒரு 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 சிச்சுவேஷன் காஷ்மீரில் ஒரு ஒரு ஆஃபீஸர், யங் ஆஃபீஸர் தன்னோட உயிரை கொடுக்குறாரு இந்தியாவுக்காக. அது என்ன நச்சு கருத்து இருக்குது? அங்கே எங்கேயுமே நச்சு கருத்து இல்லையே. உங்களுடைய மைண்ட் செட் தான் அவங்க டெரரிஸ்ட்டை வந்து மண் உரிமைக்கும் தன்னுரிமைக்கும் ஜனநாயக வழியில் போராடியவர்கள் அப்படின்றார். இவங்க எதுனா ஜெய்ஷே முகமது வந்து ஜனநாயக அமைப்பா, இல்லைன்னா ஹுரியத் கான்ஃபரன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து இவங்க மர்டர் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் பீப்புள், அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக தான் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா, அப்போ ஜனநாயக அந்த மாதிரி நடக்கலை, மர்டர் பண்ணதெல்லாம் நம்ம அடித்ததெல்லாம் வந்து எல்லாம் டெரரிஸ்ட்டை தான். அப்படி இருந்தால் கூட, இன்கேஸ் நம்ம வந்து ஹுரியத்தை அடிச்சுருந்தா கூட, வி ஹாவ் டு நோ டெமோக்ரஸியில் வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் வந்து செஷனுக்காக ரைட்ஸ் கொடுக்கல, பிரிவினைவாதத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கு சட்டம் ஐபிசிலையும் இருக்குது, நம்ம பிஎன்எஸ் அதையும் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் யூஏபிஏலையும் இருக்குது. அதனால் இது வந்து ஜனநாயக வழியில் எப்படி சொல்வீங்க? இதே வந்து ஆன்டி டெமோக்ராட்டிக் தான்.
நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டெமோக்ராட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த வஹாதத் இஸ்லாமி சொன்ன மாதிரி நாங்கள் இஸ்லாத்தை வந்து நிலைநாட்டுவோம், எமிராத் சிஸ்டமை கொண்டு வரோம், ஷூரா, அதுக்கு வேணால் அது வந்து டெமோக்ராட்டிக்காக, அதுக்காக நீங்கள் டெமோக்ராட்டிக்காக ஃபைட் பண்ணலாம். அப்படி தான் இது, அதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், அதனால் நீங்கள் இதை வந்து ஆன்டி இதாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் வந்து இதுதான் நிலைநாட்டுவோம், இதுதான் எங்களுடைய இதுதான் எங்களுடைய வழிமுறை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் அ ஜோக். ஓகே, இறுதியாக என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இறுதிக்கட்டமாக வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் மேலெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி ஏன்னா லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது மண் உரிமை, தன்னுரிமை, அப்புறமா அவங்கள வந்து ஜனநாயக போராடி யார், அப்புறம் சீருடைகளில் ஒளிந்துள்ள வர்ம மிருகங்கள் அப்படின்னு இந்தியன் ஆர்மியை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இதை வந்து ரொம்ப வித் அயன் ஹேண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இதை வந்து உடனே வந்து கேசஸ் ஃபைல் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூஏபியில் பண்ணதோ இல்லையோ, ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் ஆக்ட் இமீடியட்லி. யூஏபிஏ அஃபென்சஸே இருக்குது, செஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் அன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.